விஜய் வந்து அதிமுகவை கடுமையா விமர்சிக்கவே இல்லை. கடுமையா கூட பாஜக விமர்சிச்சாரு, அதிமுக லேசா கூட விமர்சிக்கல. சோ அதே பாணி தானே. இப்ப நீங்க என்ன திட்டல, உங்களுக்கு எனக்கும் வந்து பார்த்தா ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படி பேசிக்கிறோம்னு வச்சுங்களேன். அதே மாதிரி நான் பழகிக்கிறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ விஜய் வந்து அந்த நாகரிகத்தை கடைபிடிக்கும் போது அதே அளவிலான நாகரிகத்தை எடப்பாடி கடைபிடிக்கிறார். அவ்வளவு நாகரிகமா இல்ல ஃபியூச்சர்ல ஒன்றிணைவதற்கான ஒரு பிளான போடுறாங்களா? எனக்கு தெரிந்து நானும் வந்து நிறைய பேருமா நினைச்சேன். எடப்பாடி வந்து விஜயுடன் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை. நீங்க இங்க வந்துருங்க, உங்களுக்கான இடங்களை நாங்கள் பகிர்ந்து தருகிறோம், இந்த ஆட்சியில் பங்கு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு விஜய் கிட்ட எடப்பாடியே பேசிட்டார். ஆனால் இது என்ன பிரச்சனைனா, அவருக்கான டீம் இருக்குல்ல, விஜய்க்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதால் இந்த தேர்தலில் உங்களுடைய கணக்கு ஓப்பனிங் என்று நினைக்காதீர்கள், ஒன்று கூட வரலாம் பரவாயில்ல, ஆனா உங்களுடைய வாக்கு வலிமை என்ன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சிவாஜி கணேசன் மாதிரி, வைகோ மாதிரி, விஜயகாந்த் மாதிரி, கமல் மாதிரி இல்ல, நீங்க வந்து ஃபீல்டுல ட்ரெண்டிங்ல இருக்கும்போது வரீங்க, உங்களுக்கான வாக்கு சதவீதம் கூடுதலாக இருக்கும், இப்படிலாம் சொல்லி அவரை வந்து ஒரு மனசை மாத்திட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத வாக்கு சதவீதம். யார் வந்து ஒரு மூன்றாவது அணியாக இல்லை மூன்றாவது நபர் களமிறங்கினால் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு அடுத்தபடியாக இறங்குகிற அரசியல் கட்சிகளுக்கு 5-6% மேல கிடைக்காது. ஆனா உங்களுக்கு 15, 16, 18 வரைக்கும் கிடைக்கிறாங்க. அது நம்புறாரு. அதனாலதான் அவர் வந்து இந்த மாதிரி கூட்டணி இல்லை என்று தெளிவாக முடிவெடுத்து விட்டார். அந்த முடிவு எடுத்த பிறகுதான் பாஜக கூட போனதே அதிமுகவுக்கு வேற வழியிலன்னு தான். அதனால இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாளைக்கு அவர் வருவாரா, ஜனவரி மாசம் என்ன நடக்கும் இப்ப சொல்லவே முடியாது. பாஜக விடுமா இந்த கூட்டணி விட்டு வெளியே போவதற்கு? விடுவாங்களா? அதிமுக இப்போ பாஜக வெளியே போனதான் அவர் வர முடியும். பாஜக இருக்கிற கூட்டணி வரமாட்டான்னு தெளிவா விஜய் வரேன் அப்படின்னாருன்னா இவர் இங்க பிரேக் பண்ண போறாரு. அவதான் முதல்ல சொல்லிட்டேன் வரலான்ட்டு. இந்த தேர்தலில் கணக்கை பத்தியே கவலை இல்லை. விஜய் ஜெயிக்கிறாரா, ஒரே சீட் ஜெயிக்கிறாங்க, எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கணக்கு எடுத்து வச்சிருப்பாங்களே, அவங்க ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க. சர்வே எல்லாம் உண்மையா, அது வந்து மாறக்கூடியது எல்லாம் தெரிந்திருந்தாலும் ஆசை யாரை விட்டது?